السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் நினைவூட்டியவராக இன்றைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியிலே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உத்தமர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களிலே மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழருடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலே நம் அனைவருக்கும் இரண்டு விஷயங்கள் நினைவுக்கு உடனே வந்துவிடும். என்ன அந்த இரண்டு விஷயம்? கருப்பு நிறத்து அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு.
சுடு மணலிலே போட்டு அவர்களை அன்றைக்கு மெக்கத்து குறைஷிகள் சித்திரவதை செய்தார்கள் என்ற இந்த ரெண்டு விஷயமும் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்கும். இப்படி எண்ணற்ற நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் போது ஒவ்வொரு நபித்தோழர்களும் நம் அனைவருக்கும் ஒரு படிப்பினையாக இருந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்தோம் என்று சொன்னால் மார்க்க கல்வியிலே ஆர்வம், அதுதான் நமக்கு படிப்பினை. அதிகமான ஹதீஸ்களை, ஏராளமான ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஹதீஸ் கிரந்தங்கள் இதை பார்க்க முடிகிறது. காலித் பின் வலீத் என்ற நபித்தோழர்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன படிப்பினை? நிர்வாகத்துக்கு கட்டுப்படுது என்று சொன்னால் அவரை போல ஒரு கட்டுப்பாடான ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன படிப்பினை? உலக வாழ்க்கையிலே பற்றற்றவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு வசனம் இறங்குகிறது. நீங்கள் விரும்புகிற ஒன்றை, அல்லாஹ்வுக்காக நீங்கள் தர்மம் செய்யாதவரை உங்களுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள முடியாது என்ற வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு சொந்தமான பைருவா என்ற தோட்டத்தை எழுதி கொடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நபி தோழர்களிடத்திலும் நமக்கு படிப்பினை இருக்கிறது. அப்படி தான் இந்த உத்தமர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய இயற்பெயர் என்னவென்று சொன்னால் பிலால் இப்னு அபி ரபா என்று சொல்லக்கூடிய பெயராக இருக்கிறது. இந்த பிலால் அவர்கள் ஹபஷி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அபிசீனியா நாட்டில் இருந்து விலைக்கு வாங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அடிமைகளுக்கு ஹபஷி என்று சொல்லுவார்கள். இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அடிமையாக இருக்கும் போது விடுதலை பெற விரும்புகிறார். விடுதலை பெறுவதற்கு என்ன தேவை? அபிசீனியாவிலிருந்து விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த மக்கா சந்தையிலே அந்த மனிதர்களை விற்பார்கள். அப்படி விற்கக்கூடிய மனிதர்களை வாங்கி செல்வார்கள் இல்லையா? வாங்கி செல்பவரிடத்துல ஒரு அடிமையாக இருப்பார். அவர்கள் சொன்ன வேலைகளை செய்து கொண்டு இருப்பார். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், இருப்பிடம் வழங்கப்படும், உடை வழங்கப்படும். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு இருக்காது. சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இவர் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இவரை வாங்கிய முதலாளி என்ன தொகை கேட்கிறாரோ அந்த தொகையை கொடுத்துட்டா இவர் விடுதலை பெற்று விடுவார். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நாம் விடுதலையாகுவதை ஒரு விடுதலையாக அவர் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் அடிமையாக இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தை கேள்விப்படுகிறார். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க? ஒரு அஜமியை விட அரபி சிறந்தவர் இல்லை, ஒரு கருப்பரை விட ஒரு வெள்ளையர் சிறந்தவர் இல்லை, இல்லாபி தக்வா, இறையச்சத்தை தவிர. ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவர் அவர் எந்த நிறத்தவராக இருக்கலாம், அவர் அஜமியாக இருக்கலாம், ஆனால் அவர் அரபியை விட மட்டமானவரா தாழ்ந்தவரா என்றால் இல்லை. இந்த அஜமியை விட அரபி உயர்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை காது கொடுத்து கேட்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி என்று சொன்னால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையிலே நமக்கு சுதந்திரம் என்பதை உணர்ந்தார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? ஹபசியாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டால் இமாமத்து செய்யலாம். எப்படி? ஹபசியாக இருந்து கொண்டே இமாமாக இருக்கலாம், ஹபசியாக இருந்து கொண்டே நான் ஆட்சி தலைவராக முடியும் என்று சொன்னால் இந்த கொள்கை தான் எனக்கு உண்மையான விடுதலை தரும் என்பதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு
உணர்ந்து கொண்டார்கள். அப்ப அடிமையாக இருக்கும் பொழுதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் அடிமையாக இருக்கும் போது வெறுமனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எந்தவித சித்திரவதையும் செய்யப்படவில்லை, எந்த துன்பத்திற்கும் ஆளாகவில்லை. ஆனால் இந்த இஸ்லாத்தை கொள்கையை விலக்கி ஏற்றுக்கொண்டாங்க பாருங்க, அதற்கு பிறகுதான் அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். என்னுடைய அனுமதி இல்லாமல் அடிமையாக இருக்கக்கூடிய நீ இந்த கொள்கையை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? அதற்காகத்தான் துன்புறுத்தப்பட்டார்கள். அடிமையாக இருந்தெல்லாம் ரொம்ப சுகபோக வாழ்க்கையை தான் வாழலாம். ஏன்? முதலாளி சொன்ன வேலையை செஞ்சுட்டு அவர் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு கொண்டு, அவர் கொடுக்கக்கூடிய உடையை உடுத்தி கொண்டு, அவருக்கு கொடுத்த இடத்திலே தங்கி கொண்டு வாழ்வதிலே ஒரு அடிமைக்கு என்ன சிரமம்? அவர் அடிமையாக இருந்ததற்காக அவர் கொடுமைப்படுத்தவில்லை, மாறாக இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர் சித்திரவதைகள், துன்பங்கள், பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் அடிமையாக இருந்து கொண்டே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை தான் உண்மையான சுதந்திரம் என்று விளங்கிக் கொண்டார். எவ்வளவு பெரிய படிப்பினை! இதுதான், இந்த மார்க்கம் தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளை கடைபிடிக்கிறார். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய மனித சமூகத்திற்கு கிடைத்த சுதந்திரம் என்று கருதினார். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் படக்கூடிய துன்பங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இப்படி குடும்பப்படுத்துறாங்க. அபூபக்கர் சித்திக் தன்னுடைய தோழர் அவரிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த பிலாலை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், அவருக்கு தொகை என்னவோ அதை கொடுத்து அதை விடுதலை செய்ய சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக்கு தான் அந்த தொகையை கொடுத்து பிலால் ரலியல்லாஹுவை அடிமை தலையிலிருந்து விடுதலை, அதாவது அந்த ஊர் மக்கள் கருதக்கூடிய அடிமை தலை இருக்க அதிலிருந்து அவருக்கு விடுதலை பெறாங்க. ஆனா உண்மையிலே பிலால் ரலியல்லாஹு விடுதலை எப்போது அடைந்து விட்டதாக கருதினார். ஏன்? இஸ்லாமுடைய ஒருவர் நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அவர் எவருக்கும் அடிமை இல்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அடிமை என்பதை அழகாக விளங்கி கொண்டிருந்தார். இந்த தொகையை கொடுத்தா எப்பவோ அவர் போயிருக்க முடியும் பிலால், ஆனால் அப்படி போகவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் அவங்க வர்றாங்க. அந்த தொகையை கொடுத்து அபூபக்கர் சித்திக் மீண்டதற்கு பிறகுதான் அவர் அந்த முதலாளியிடத்திலிருந்து வர்றார். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவருடைய பார்வையிலே அவர் எப்போதோ சுதந்திரம் அடைந்து விட்டார் கருதினார். அந்த நிகழ்வுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் பிலால் ரலியல்லாஹுவை பார்க்க முடியும். பிலால் ரலியல்லாஹுவை ஒருவர் பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும். எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்தே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மெய்காப்பாளனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிலால் ரலியல்லாஹு மெய்காப்பாளனாகவே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் தன்னோடு இருந்தாலும் தான் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களோடு ஒரு மனிதன் தன்னோடு இருந்தார் என்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அவர்களைத்தான் நினைவூட்டுவார்கள். ஒரு முறை மதீனாவிலே ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு சக நண்பர்களோடு தன்னுடைய முன்னால் அந்த மக்காவுடைய வாழ்க்கையை பற்றி அங்கு நடந்த சம்பவங்களை, துன்பங்களை, கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க மக்களிடத்திலே, வல்லாஹு லக்கது உஹித்துல் ஃபில் ஆஃபி வமா யுஹாஃபு அஹத். என்ன சொல்றாங்க என்றால், எனக்கு அந்த மக்கமா நகரத்திலே ஏற்பட்ட அச்சுறுத்தல் போல் உங்களில் எவருக்கும் ஏற்பட்டதில்லை. அந்த அளவுக்கு மக்கத்து காபிர்களால் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டேன் என்று சொல்றாங்க. வலக்கது உரீது ஃபில் ஆஃபி வமா யுஹத். அதுபோல எனக்கு கொடுக்கப்பட்ட துன்பம் போல உங்களில் எவருக்கும் துன்பம் கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு பெரிய துன்பங்களை எல்லாம் நான் அந்த மக்கமா நகரத்திலே அனுபவித்தேன். அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அது போன்ற நாட்களிலே என்னை கடந்து சென்ற 3 இரவுகள் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை.
3 இரவுகள்ல எனக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. வலா ஷைஉன் யகுலுஹு தபிஆ, ஈரமுள்ள எதுவும் எங்களிடத்துல சாப்பிட இல்லை. ஈரமான பொருள் மனுஷன் சாப்பிடுறதுக்கு வரட்டு காஞ்சி போன பொருள் இருக்கும் பாருங்க, அது இல்லை. ஈரமுள்ள பொருள் எதுவுமே எங்களிடத்திலே இல்லை என்று சொல்லிவிட்டு, இல்லா ஷைஉன் யுவாரிஹு யது பிலால், பிலாலிடத்திலே ஒரு தோல் பையில இருக்குமே அதை தவிர என்று சொல்றாங்க. இப்படி ஒரு கஷ்டமான காலத்தில கூட தன்னோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோடு இருந்தார்கள். அவரிடத்துல பையில ஏதாவது தின்பண்ட பொருள் இருக்கும், காய்ந்து போன ரொட்டி துண்டு, இது போல ஈரமான பொருள் இல்லை, இது மாதிரி ஏதாவது வச்சிருப்பாரு. அதை என்னோடு பகிர்ந்து தின்ற ஒரு தோழர் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எதை உணர்த்துகிறது? ஒரு அடிமையாக இருந்தவர், கருப்பு நிறத்து மக்களால் அன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் உயர்வாக கருதக்கூடிய குறைஷி குலம், வெள்ளை நிறத்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே அடிமையாக இருந்த ஒரு கருப்பு நிறத்தவர், அடிமை என்று சொல்லப்பட்டவர், ஒரு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக ஆன்மீக தலைவராக இருந்தவரோடு இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இந்த உலகத்திற்கு, இந்த மனித சமூகத்திற்கு ஒரு படிப்படி. இன்னைக்கு எத்தனையோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் பார்ப்போம். அந்த மக்களை வைத்து அவர்கள் இடஒதுக்கீடுக்காக போராடக்கூடிய தலைவர்களாக இருப்பார்கள். அவர்களை வைத்து மிக உயர்ந்த பதவிக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அந்த மக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது போல இணக்கமாக சரிசமமாக இருப்பார்களா என்றால் எங்கும் காண கிடைக்காத ஒரு அரிதான காரியமாகத்தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் விரும்பி இந்த தூதருக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கம் எனக்கு கிடைத்த சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை வழங்கிய இறைவனுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் உதவி செய்வது மிகப்பெரிய நன்றிக்கடன் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கருதினார்கள். இறைவனுக்கும் அவ்வாறே நன்றி செலுத்தினார்கள். நமக்கு இன்றைக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிருக்கு, இது மிகப்பெரிய சுதந்திரம் என்று உணரவில்லை. இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில் மிக குறைவாக இருக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசல் உள்ளே நுழைகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லி முடித்துவிட்டு அப்பொழுதுதான் இறங்குகிறார்கள். உயரமான இடத்துல இருந்து பாங்கு சொல்லி முடித்துவிட்டு பிலால் ரலியல்லாஹு இறங்கிய பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், பிலால் அவர்களை பார்த்து, பிமா சபக்தனி இலல் ஜன்னா, என்னை விட எப்படி நீங்கள் சுவனத்திற்கு முந்தி சென்றீர்கள் என்று பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹுவுக்கு ஆச்சரியம், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை விட நான் முந்தி சென்று விட்டேன், நான் சுவனம். ஆம், அல்லாஹ் எனக்கு அந்த மிஹ்ராஜ் விண்வெளி பிரயாணத்தின் போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டும் போது, சுவனத்தை அல்லாஹ் காட்டும் போது உங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன். எனக்கு முன்பாக உங்களுடைய சுவனத்திலே உங்களுடைய காலடி சத்தம் கேட்குது இல்ல, அப்ப எனக்கு முன்னாடி தானே நீங்க சுவனத்துக்கு வந்துட்டீங்க, எனக்கு அப்பதான் நான் சொர்க்கத்தை காட்டலாம். ஆனா நான் பார்க்கும்போது உங்களுடைய காலடி சத்தம் கேட்கிறது. இப்ப நீங்க என்ன அமல் செஞ்சீங்க, அப்படி என்ன அமல் செய்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள். இப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் ஒழு செய்யும் போதெல்லாம், ஒழு செய்த பிறகு 2 ரிக்காயத்து தொழுது வருகிறேன் என்று சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு நன்றி விசுவாசம் பாருங்க பிலால் ரலியல்லாஹு. இந்த மார்க்கம் கிடைத்தது எனக்கு சுதந்திரம், அதை கொடுத்த இறைவனுக்கு இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் தான் நாடியவருக்கு நேர்வழிக்கிறான் இல்லையா?
நம்ம இன்னைக்கு தேர்வு செய்திருக்கான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருள் கிருபையினால இந்த மார்க்கத்துல நாம இருக்கோம். நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோமா பிலால் ரலியல்லாஹு மாதிரி இல்ல, அல்லாஹ் எனக்கு கிருபை செய்து விட்டான் என்பதை விளங்கி இருந்தார்கள். நன்றி கடன் எப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். தொழு செய்யும் போதெல்லாம் நான் 2 ரக்காயத்து தொழுகிறேன்னா அதற்கு இவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் தரஜாவை கொடுத்திருக்கான் பிலால் ரலியல்லாஹு என்று சொன்னால் நமக்கு படிப்பினை பெற வேண்டாம். வரலான தொழுகைக்கு வருவதற்கே நமக்கு மிக சிரமமாக இருக்கு. ஒழு செய்துவிட்டு சுன்னத்தாக தொழுகைக்கு முன்பாகவே ஒழு செய்ததற்காக 2 ரக்காயத்து தொழுதற்காக சொன்னா எந்த அளவுக்கு நன்றி விசுவாசம் இந்த மார்க்கம் கிடைத்ததற்காக பிலால் ரலியல்லாஹு. அது மட்டும் இல்ல, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போய் திரும்பி வராங்க. நபி தோழர்களோடு மிகவும் களைப்பாக இருக்கிறார்கள். எல்லா மக்கள் சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நாம் உறங்கி இரவு நேரம் உறங்கிவிட்டு பிறகு செல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப எல்லாரும் உறங்கி விட்டால் சுபுவுக்காக ஃபஜ்ர் தொழுகைக்காக யார் எழுப்புவது என்று எல்லா இடத்திலும் கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபி தோழர்களும் உறங்கிவிட்டால் என்ன செய்வது? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்ல, அமைதியாக இருப்பதனுடைய நோக்கம். நம்ம அசன் தூங்கிட்டோம்னா என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணுமே. அப்ப எல்லா தோழர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு மட்டும் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எல்லோரும் உறங்குங்கள், நான் ஃபஜ்ர் தொழுகைக்காக அனைவரையும் எழுப்புகிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அப்ப எல்லா தோழர்களும் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு என்ன செய்யறார்கள்? அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் என்று நினைக்கவில்லை. பிலால் எந்திரிச்சு தொழ ஆரம்பிச்சார். எல்லாரும் நம்மளும் படுத்தோம்னா அசந்து தூங்கிடுவோம், எல்லாரும் உறங்கட்டும், நாம பாட்டுக்கு தொழுதுகிட்டே இருப்போம் இரவு முழுவதும். எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க. நமக்கு நேரம் கிடைச்சா யாராவது எழுப்ப சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சகோதரர், ஒண்ணு பேஸ்புக் பார்ப்போம், இல்ல வாட்ஸ்அப் பார்ப்போம், இல்ல ஏதாவது டிவியாச்சும் பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படி போகும் சிந்தனை. அவங்களுடைய காலத்தில் அது இல்லைன்னு நம்ம இப்ப கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து தொழ ஆரம்பிக்கிறாங்க. தொழுது கொண்டே இருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கி விட்டது. அவர்களுக்கும் தொழுது அந்த அசதி கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஓய்வு எடுப்போம், திக்ர் செய்து இருப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் எழுப்பிவிடக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு அமர்ந்து உட்கார்றாரு பாருங்க. அந்த செத்த கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லுவோம், கொஞ்ச நேரம் பரண்டு படுப்போம், நம்ம படுப்போம்ல, அப்பதான் எந்திரிப்போம், அசல் தூங்கிடும், ஃபஜ்ர் முடிஞ்சிருக்கு. 5:45 தொழுகையா, எந்திரிச்சு பார்ப்போம் 6:45, அப்படி போயிடும்ல. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம் பாக்குறாங்க உமர் ரலியல்லாஹு எழுந்திருச்சு தொழுகையுடைய டைம் கடக்க இருக்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? எல்லாரையும் அவசர அவசரமாக எழுப்பி விடுறாங்க. யா ரசூலுல்லாஹ் தொழுகையுடைய நேரம் நடந்து கொண்டு இருக்கிறது, நான் பிலால் ரலியல்லாஹு ஒத்துக்கொண்டாங்களே எழுப்புறேன்னு சொல்லி. அப்ப பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, பிலால் என்ன ஆச்சு, என்ன ஆனது என்று கேட்கும் போது பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் சைத்தான் என்னை உறங்க செய்து விட்டான். இவ்வளவு நேரம் தொழுதுகிட்டே முடிச்சுக்கிட்டு இருந்தேன், சைத்தான் என்னை உறங்க செய்து விட்டான் என்று சொல்றாங்க. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பரவாயில்லை, இந்த இடத்திலே நம்மோடு சைத்தானும் இருந்திருக்கிறான். தாத்த மக்கானு பார்த்த சைத்தானும் மகானும், நம்மோடு இந்த இடத்திலே சைத்தான் இருந்திருக்கிறான். அதனால இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் முன்னே சென்று அங்கே தொழுகை நடத்துவோம் என்று தொழுகையை ஃபஜ்ர் தொழுகையை நடத்துறாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒருவர் தொழுகைக்காக முயற்சி செய்து உறங்கிவிட்டால் அவர் உறங்கி எழுந்த உடன் தொழுகையை நிறைவேற்றட்டும். ஒருவர் தொழுகைக்காக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையை மறந்து பல வேலைகளில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார், மறந்து விட்டார் அந்த வக்து தொழுகை, அவருக்கு எப்போது நினைவு வருகிறதோ அப்போது அந்த தொழுகையை அவர் நிறைவேற்றட்டும் என்று 2 ஹதீஸ் தான் அறிவிக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினையை உணர்த்துகிறது? நம்முடைய வாழ்நாளிலே இப்படி ஒரு நேரம் கிடைத்தால் நாமும் சற்று நேரம் உறங்குவோம்.
உறங்க வேண்டும் என்றுதான் நம்முடைய உள்ளம் கருதும். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கிடைத்த இரவு பொழுதையும் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை அவர் அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திலே நம்முடைய வாழ்க்கை கழிய வேண்டும் என்று நினைத்ததனுடைய விளைவுதான் நம்முடைய வாழ்நாளிலே இரவுகள் எப்படி கழிகிறது. நிறைய மக்கள் நேரம் இருந்தும் கூட இரவிலே கண் விழித்து ஒரு நபி வழியான அந்த சுன்னத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இரவிலே அதிக நேரம் கண் விழிக்காதீர்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னத். அதிக நேரமாக இரவிலே கண் விழிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க, ஒரு சுன்னத். இந்த சுன்னத்தை நாம் கடைபிடிக்க தவறியதன் விளைவு ஃபஜ்ருடைய பரல விடுறோமா இல்லையா? எத்தனை மக்கள் இரவுல நான் தொழுத தஹஜ்ஜத் தொழுது அதனால ஃபஜ்ருக்கு தூங்கிட்டேன்னு சொல்ல முடியும். உழைப்புக்காக இல்ல கண் விழித்து ஏதோ நம்முடைய குடும்ப வேலைக்காக முழிச்சிருந்து அசந்து தூங்கியிருப்போம் ஒழிய, இரவு முழுக்க நான் தொழுது ஃபஜ்ருக்கு தூங்கினேன்னு ஒரு ஆளை கூட சொல்ல முடியும். ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இரவு முழுதும் தொழுந்ததனால அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிக்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி தோழர்களிடத்திலே நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட நற்பாக்கியம் உடையவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கணிதத்துடைய எல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே நிறைய ஏராளமான சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலே சில சம்பவங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்வார். அவருக்கு ஆடை கொடுக்கணும், தங்குவதற்கு மஸ்ஜித் நபவியிலே தங்க வைப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆடை வாங்கி கொடுப்பதற்கும் உணவு கொடுப்பதற்கும் பொருளாதாரம் தேவை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தா அவங்க கொடுப்பாங்க. இல்லை என்று சொன்னால் பிலாலிடத்திலே சொல்லி யாரிடமாவது கடன் வாங்கி வாருங்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. யாருக்காக கடன் வாங்குறாங்க? அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக வாங்கவில்லை, இஸ்லாத்திற்காக வரக்கூடிய மக்களுக்காக பிலால் ரலியல்லாஹு சிலர் இடத்திலே சென்று கடன் வாங்கி வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியோடு அதை அந்த இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்கு ஆடை வாங்க, உணவு வாங்குவதற்கு கொடுப்பாங்க. இப்படி கடன் வாங்கி கொண்டிருக்கும் போது ஒரு யூதன் வழியே வந்து பிலால் அவர்களிடத்திலே சொல்லுகிறாங்க, உமக்கு ஏதேனும் கடன் தேவைப்பட்டால் நீங்க என்னிடத்துல வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்றாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாதிரி யூதன் ஒருத்தன் சொல்றாங்க கடன் தரேன்னு ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவரிடத்துல வாங்கலாமா? வாங்கலாம். குடிக்க அந்த கொடுத்த தவணை பிரகாரம் நாம் கொடுத்து விட வேண்டும். அப்படி சில நேரத்துல பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இஸ்லாத்தை மார்க்கத்தில் ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்காக அப்படி ஒரு முறை கடன் வாங்கி அதை உரிய நேரத்திலே கொடுக்க முடியாத ஒரு நிலை வருகிறது. அந்த யூதன் வந்து கேட்கிறான், பிலாலே உமக்கு கடன் கொடுத்த தவணை முடிந்து விட்டது, அந்த தவணை பிரகாரம் நீ கடனை ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் நீர் மீண்டும் முன்பு அடிமையாக இருந்தீர், அது போல என்னிடத்தில் இந்த கடன் தொகை அடைக்கும் வரை நீர் அடிமையாக என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையும் கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வாங்கினார். இன்னார் இஸ்லாத்துக்கு வந்தார் இல்லையா, அவருக்காக வாங்கிய கடன் தொகை இன்னும் அவரிடத்துல நாம் கொடுக்க முடியவில்லை, யாரும் சொல்லலாம், அவருக்கு நான் நினைவூட்டுகிறேன். அப்படியா? அப்படி என்று சொன்னால் நான் இந்த மதீனாவை விட்டு சிறிது காலம் நான் அந்த யூதனிடத்திலே அடிமையாக நான் இருக்கிறேன் என்று சொல்றாங்க. ரொம்ப சங்கடமாக தான் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன சங்கடம். பிலால் தன்னை விட்டு பிரிய போகிறாரே, வாக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னா அடிமையாக தானே இருக்கணும். அவங்க போய் மறுபடியும் ஒரு அடிமை வாழ்க்கையா என்று நினைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கு.
அப்ப அன்று இரவு மதீனாவை விட்டு கிளம்பி அவரிடத்திலே அந்த யூதனிடத்திலே அடிமையாக இருப்பதற்காக பிலால் மதீனாவை விட்டு கிளம்புறாரு. அப்ப எங்கிருந்தோ பக்கத்து மாகாணத்திலிருந்து 2 குதிரையில பரிசு பொருட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்கு. அப்ப உடனே இந்த செய்தியை பிலாலுக்கு தெரியப்படுத்துங்க, அந்த கடன் தொகையை கொடுத்து விடலாம் என்று சொல்லி இன்னொரு நபித்தோழர் அனுப்புறாங்க. பிலால கூப்பிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய நபித்தோழர் பிலாலை அல்லாஹ்வின் தூதர் உங்களை அழைத்தார்கள் என்பதை அவங்க விளங்கிட்டாங்க. சந்தோஷம், அந்த கடன் அடைப்பதற்காக இந்த பொருளாதாரம் வந்திருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வை தேடி வர்றாங்க மஸ்ஜித் நபவிக்கு. பிலால் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. பிலாலே, இந்த பரிசு தொகை எல்லாம் நமக்காக வந்தது, இதை கொண்டு போய் கடனை முதல்ல அடைங்க. நீங்கள் இந்த கடனை அடைத்து விட்டு திரும்பும் வரை நான் இந்த மஸ்ஜித் நபவியை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொன்னாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை நேசித்தார்கள் என்றால், இந்த தீனுல் இஸ்லாம், இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு அந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு படிப்பு. இஸ்லாத்துக்கு, இந்த கொள்கைக்காக வரக்கூடிய மக்களுக்கு நாம் எந்த அளவுக்கு பாடுபடுகிறோம். நம்முடைய தேவைக்காக நாம் கடன் வாங்குவோம். ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கொள்கைக்காக வரக்கூடியவர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய படிப்பனை. மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அந்த ஆர்வம், மறுமையிலே அல்லாஹ் அதற்காக கிடைக்கக்கூடிய கூலியை பற்றி, நன்மையை பற்றி அறிந்ததனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காரியத்தை, இந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்திருக்கிறார்கள். இது நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பு. எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, இது போன்ற நன்மையை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கிய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.